தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. வெற்றி துளசி சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் துளசிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவராமனுக்கு தொடர்ந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை பற்றி துளசி கிட்ட கேட்கும்போது ஒரு 2 month எனக்கு டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை நினச்சி ஒட்டுமொத்த குடும்பமும் வருத்தப்படுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, தன்னுடைய ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணும்போது துளசி கழுத்துல இருக்கக்கூடிய தாலி வெளியில வந்து தொங்குது. அதை இங்க லக்ஷ்மி வந்து பாத்துறாங்க. அப்போ துளசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, துளசி அதை யாரையாவது லவ் பண்ணிருப்பாளா, நம்ம வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாளா, அதுக்காக தான் இவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாளா அப்படின்ற சந்தேகம் தொடர்ந்து லக்ஷ்மியுடைய மனசுல எழுந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சிவராம் லக்ஷ்மி கிட்ட துளசி கிட்ட நீ போய் பேசுறியா இல்ல நான் போய் பேசட்டான்னு கேக்குறாங்க. அதாவது நிச்சயம் முடிஞ்சிருச்சு, மாப்பிள்ளை வேற தொடர்ந்து எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல, 2 மாசம் டைம் கேட்டா எப்படி, நான் துளசி கிட்ட பேசட்டுமான்னு சிவராம் ஒரு பக்கம் லக்ஷ்மி கிட்ட கேட்க, லக்ஷ்மி இந்த உண்மையை சிவராம் கிட்ட சொல்லாம இல்ல இல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றியுடைய கையில இருக்கக்கூடிய காப்பு அதை வந்து ரேவதியுடைய அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. மண்டபத்துக்கு இவன் தான் நைட் வந்தது அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மிக்கு வெற்றி மேல சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை கொடுத்திருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.